வணக்கம் மக்களே. யார் இந்த பழனி பாபா? அவரை பத்தி ஏன் இன்னைக்கு பேசணும்? ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. இன்னைக்கான தேவையில பழனி பாபா அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள். பல உண்மைகளை தூக்கி போட்டு உடைச்ச ஒரு ஆள். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, பாருங்க, பழனி பாபாவே ஒரு சொல்லியிருக்காரு, அவர் பின்னாடி நீங்க நிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா, அவரை எதிர்த்து பேசாம இன்னைக்கு பல தலைவர்கள் எதிர்த்து பேசுவாங்க, ஏன் அவர் மட்டும் ஒழுங்கன்னு கேட்பாங்க. ஆனா அப்படி கேட்காம அதே பழனி பாபா வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை பழனி பாபா அவர்கள். ஒரு மதத்துக்கு சார்ந்தவரா, ஒரு மதத்துக்கு விரோதமானவரா, ஒரு பயங்கரவாதியா முத்திரை குத்தப்பட்டவர் தான் இந்த பழனி பாபா. அப்படி இந்த பழனி பாபா என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, எம்ஜிஆர் அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த அரசியல் களங்கள்ல திமுகவை தவிர வேற யாருமே எம்ஜிஆரை எதிர்த்து பேசுனது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை வாய்ந்தவர் எம்ஜிஆரா இருந்தார். அப்பேற்பட்ட எம்ஜிஆரை சும்மா கிடு நடுங்க வச்சவரு நம்ம பழனி பாபா அவர்கள். பல்வேறுபட்ட நிருபர்களுக்கு கிடைக்காத பல்வேறு தகவல்கள், அவ்வளவு நுணுக்கமான தகவல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பழனி பாபா கிட்ட இருக்கும். பல உண்மைகளை சொல்லக்கூடிய ஒரு ஆளா பழனி பாபா இருந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பழனி பாபாவோட பேச்சு அப்படின்னாலே இன்னைக்கு பல பேருக்கு கூட்டம் திரளுது இல்லையா, அந்த தாக்கம் இல்லாம, அந்த திரை தாக்கம் இல்லாம சினிமாக்காரன் பின்னாடி போவாதுன்னு சொன்னவர் பழனி பாபா அவர்கள். அப்படி ஒரு திரை தாக்கம் இல்லாம வெறும் அவர் பேச்சுக்காக மட்டுமே அவரை சந்திக்க போனவங்க நிறைய பேர், அவர் பேச்சை கேட்க போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதை தாண்டி அவருடைய கேசட்டுகள், அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த வீடியோ, அந்த கேசட்டை வாங்கி கேட்கிறவங்க ஏகப்பட்ட பேர். அவருடைய கேசட் விற்குது அப்படின்னா அந்த கேசட் வியாபாரிக்கே கொண்டாட்டம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அப்பேற்பட்ட பழனி பாபா என்னெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம லைனா பார்த்துட்டு வந்துடும். முதல்ல எம்ஜிஆரே நடுங்க வச்சாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. முதல்ல ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, எம்ஜிஆர் பழனி பாபாவும் ரொம்ப நெருக்கம். எந்த அளவுக்கு நெருக்கம்னா, எம்ஜிஆர் அவர்கள் கப்பல் வாங்கணும் அப்படின்னும் போது அவருக்காக போய் பேசினவரு, அந்த கப்பலை வாங்கி கொடுக்குற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தவர் பாத்தீங்கன்னா பழனி பாபா அவர்கள். ஆனா அந்த கப்பல் விவகாரத்துல ஊழல் அப்படின்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டதும் பழனி பாபானா யாருன்னே தெரியாது அப்படின்னு விட்டு போறக்கூடிய அளவுக்குதான் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு. அன்னைக்கு சூழல்ல அப்படி இருந்தாரு. மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மக்கள் தலைவன் சொல்லக்கூடியவரே ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு அவர் பேரை சொல்லிக்கிட்டு நான் தான் அடுத்து எம்ஜிஆர் சொல்லிட்டு வர்றவங்க எல்லாம் எந்த மூலையில இருப்பாங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியக்கூடிய இடம். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான சம்பவம், எம்ஜிஆர் நடுங்க வச்ச சம்பவம் அப்படின்னு சொல்லணும்னா, எம்ஜிஆர் வீட்டுக்கு பழனி பாபா அவர்கள் போறாரு. நான் வர வரைக்கும் இந்த ஆப்பிள மட்டும் கட் பண்ணி சாப்பிடுங்க, சாப்பாடு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கத்தியும் ஆப்பிளும் இருக்கு, டேபிள் மேல இருக்கு, நீங்க வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் போறாரு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாபா அவர்கள் என்ன பண்றாருன்னா, கட் பண்ணி அந்த ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் அவர் காது கிட்ட போய் ரகசியமா சொல்றாரு, பழனி பாபா என்னால இப்ப உங்களை கைது பண்ண முடியும், இந்த கத்தியில உங்க கைரேகை பதிஞ்சிருக்கு, இப்போ நான் நினைச்சேன்னா உடனே நான் உங்களை கைது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வேற யாருன்னா இருந்தா அந்த இடத்துல பின்னங்கால் பெடலில் இடம் ஓடி இருப்பாங்க, அப்படி நடுங்கி போயிருப்பாங்க. ஆனா பழனி பாபா அவருடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, என் பாக்கெட்ல இருக்க இந்த பென் கேமரால ரெக்கார்டர்ல நீங்க பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணட்டும், அதுவும் இங்க ரெக்கார்ட் ஆகல, அது வேற ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே சும்மா நடுங்க வச்சுட்டாரு. எம்ஜிஆர் அதை கேட்டு பயந்து போன ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். டக்குன்னு நடுங்கிட்டார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை கொண்ட, இன்னைக்காச்சு பரவாயில்ல, ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு, இந்த இன்னைக்கு ஸ்மார்ட் வாட்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டோம். காதுல ஒயர் மாட்டுறதே கிடையாது, ஏர்பாட்ஸ், அவன் பாட்டு இன்னும் தனியா பேசிருக்கலாம். இவ்வளோ டெக்னாலஜிகள் இன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கே அதை சொல்லி பயமுறுத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பழனி பாபா அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான சிந்தனையாளர். அதை தாண்டி இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுல என்ன பாத்தீங்கன்னா, குண்டு வச்சு ராஜீவ்காந்தியை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதுல அவர் ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணி அவர் ஒரு உண்மை தகவல்களை சொல்லியிருப்பாரு. அன்றைய தலைவர்களுக்கு துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி சுட முடியாது, அதுக்கான ஒரு நேர காலம் எடுக்கும் அப்படின்றதுனால அவங்க கையில குண்டு கொடுத்துருந்தாங்க. அதுனா உடனே பிடுங்கி போடுற நேரம் ரொம்ப குறைவான நேரம். அதனால ராஜீவ்காந்திக்கு பாதுகாப்புக்கு, அவருடைய பாதுகாப்புக்கு குண்டு கொடுத்திருந்தாங்க. அவர் கிட்ட போய் ஆசீர்வாதம் போனவர் தடுக்கி விழுந்து அந்த பின் உருவி ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்தாரு அப்படின்ற பெருந்தகவலை
சொன்னவர் பழனி பாபா அவர்கள். இப்பேற்பட்ட பல்வேறுபட்ட மக்களுக்கு கிடைக்காத, பல்வேறுபட்ட நிருபர்களுக்கு கிடைக்காத, பல உளவாளிகளுக்கு கிடைக்காத தகவல்களை எல்லாத்தையும் நுணுக்கமா சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபா. பழனி பாபா சொன்னதுல இன்னைக்கு அன்றைய காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா இந்த இந்து முஸ்லிமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இந்துக்கு எதிர்ப்பாவோ இல்லாம, முஸ்லிமுக்கு ஆதரவாகவும் இல்லாம, சரியான நிலையில இருந்து மதவாதத்துக்கு எதிர்ப்பா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மதவாதத்துக்கு இல்ல, மத வெறிக்கு எதிர்ப்பா இருந்து குரல் கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபா அவர்கள். இது நான் இந்து அப்படின்னு சொல்லிக்கிறது மதவாதம், நான் இதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிக்கிறது மதவாதம். ஆனா மத வெறி அப்படின்றது இந்து தவிர வேற எவனும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மதவெறி. அந்த மதவெறியை ரொம்ப தீவிரமா எதிர்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா பழனி பாபா அவர்கள். அவரை தொடர்ந்து தான் இன்னைக்கு பல பேர் அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பல அரசியல் மேடைகள்லயும் பேசிக்கிட்டு வந்தாரு. ராமதாஸ் ஐயாவாகட்டும், திருமாவளவன் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, என்னுடைய கல்லூரி காலங்கள்ல அவருடைய பேச்சு கேட்கறதுக்காக நாங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா போவோம் அப்படின்ட்டு. பேர்பட்ட ஒருத்தர். இதை தாண்டி பழனி பாபாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அலுவலகங்களுக்குள்ள வந்து தடை போட்டிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்ல அதுக்கு எதிர்த்து மனு போட்டிருக்காரு. அது தள்ளுபடி செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அங்க போய் அவர் பேசுறாருன்னா ஒரு பெரிய திரள் இருக்கும். அதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஒரு கூட்டத்துக்காக பழனி பாபாவை கூடும் போது அவருடைய சிங்கத்தின் கர்ஜனை இருக்குது அப்படின்னு போட்ட உடனே போலீஸ்க்கெல்லாம் அலறி போய் பர்மிஷனே கிடையாதுன்ற அளவுக்குலாம் போயிருக்காங்க. அதையும் மீறி திருமாவளவன் நடத்தியே ஆகணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும்போது பழனி பாபா அவர்கள் என்ன பண்றாரு, வேணாம் நீ இப்பதான் வளர்ந்துகிட்டு வர்றீங்க, அதனால இப்போ வேணாம், நம்ம அவங்க எப்போ அனுமதி கொடுக்குறாங்களோ அப்போ இந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இந்த கூட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பழனி பாபா அவர்கள். அதை தாண்டி ஐயா ராமதாஸ் அவர்களோட சேர்ந்து மேடைகள்ல பேச்சு இருக்காரு. அந்த மேடையில பழனி பாபா அவர்கள் பேசும்போது அதை கீழே இருந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவர் திருமாவளவன் அவர்கள். இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்திருக்கு. இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பழனி பாபா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் ஒருத்தன் எதிர்க்கிறானோ அவனை நீ ஏத்துக்காத, அவனை எதிர்த்து ஏமா அரசியல் பண்றானோ அவனை நீ ஏத்துக்காத, அவன் அயோக்கிய பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சமீப காலங்கள்ல எங்க அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, பெரியார்லாம் யாரு, அவர் தான் பெரியாரா, அவர் மட்டும் இல்ல பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பெரியார் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மேடையில பேசின ஈர வெங்காயம் பேசக்கூடிய ஒரு அம்மா பேசி இருக்கும் போது அந்த அம்மா இன்டர்வியூல கூப்பிட்டு, இந்த பாருங்க நீங்க சொல்றீங்க பழனி பாபாவே இப்படி சொல்லியிருக்காரு, எப்பேற்பட்ட அரசியல்வாதி அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அந்த அம்மா எதிர்த்து பழனி பாபாவை குறை சொல்லலாம். ஏன்னா இவங்க வழக்கமா வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க, அவர் மட்டும் என்ன ஒழுக்கா, ஏன் திருமாவளவன் அவர்களே சீமான் அவர்கள் பேசினதுதான் RSS பிள்ளைகள்னு சொல்லும் போது, திருமாவளவன் சொல்லும் போது சீமான் அவர்கள் என்ன பண்ணாருன்னா எங்க அண்ணன் தான் பிரசவம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களே வந்து அவரும் பெரியார் அப்படின்னு சொல்லி இவர் சமாளிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு கூட்டத்துல இருந்து இந்த அம்மா வந்து பேசும்போது எதிர்த்து பேச முடியாது. பழனி பாபா அவர்களை எதிர்த்துட்டு பேசவே முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் என்னன்றது இன்னைக்கு களத்துல மக்களுக்காக நிற்கக்கூடிய களத்துல பல பேருக்கு தெரியும். அவரை எதிர்த்துட்டு போகவே முடியாது. அப்பேற்பட்ட சூழல் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இதோ பாருங்க அவரே வந்து கருணாநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவன் தான், யாராலையும் குறை கூற முடியாத, மக்கள் விரோத சக்தியால, மக்களுக்காக தனக்காக அரசியல் பண்றவங்க வேணா, இந்த மத வெறியில அரசியல் பண்றக்கூடியவங்க வேணா இந்த பழனி பாபாவை எதிர்த்து பேசலாம், அவர்களுக்கு முத்திரை கொடுத்தலாம். ஆனா மக்களை ஏத்துக்கிற எந்த சக்தியாலையும் வந்து பழனி பாபாவை தள்ளிட்டு போகவே முடியாது. அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ராஜா ஐ கண்டம் யூ யுவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அன்னைக்கே வித்துட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பழனி பாபா அவர்கள் தான். இதே மாதிரி மக்களுக்காக ஒருத்தன் துணிச்சலா பேசுறான், மக்கள் சக்தியை பேசுறான், மக்களுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக பேசுறான் அப்படின்னா அவனை வந்து வன்முறையாளர்னு சொல்லுவாங்க. அதையே அவன் தொடர்ந்து மீண்டும் செய்யறான், அதை எதிர்த்து திரும்பவும் செய்யறான் அப்படின்னா அவனை வந்து பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. அதை விட அதை திரும்பவும் எதிர்த்ததுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் அதை பேசிக்கிட்டே இருக்கான், மக்களுக்காக நின்றுகிட்டே இருக்கான்னா அவனை வந்து தேச விரோதி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட சக்தியா தான், அதுக்கு உதாரணமா தான் வந்து பழனி பாபா அவர்கள் வாழ்ந்துகிட்டு போயிருக்காரு. இதை தாண்டி காவேரி பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது தமிழரசனும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழரசன் என்ற புரட்சியாளனும் பழனி பாபா என்ற புரட்சியாளனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜெயில இருக்காங்க. ஜெயில இருக்கும்போது ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, என்கிட்ட மட்டும் இப்ப தமிழரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெழுகுவத்தி ஏத்தீங்கன்னா அதுல பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பேசக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா தமிழரசன் அவர்கள். பேர்பட்ட ரெண்டு புரட்சியாளர்களும் இருந்து பேசும்போது இவங்க பகிர்ந்துகிட்ட தகவல் என்ன அப்படின்னா,
என் கையில மட்டும் கொஞ்சோண்டு வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊட்டி பக்கத்துல இருக்க ஒரு அணையில மட்டும் நான் போய் வச்சுட்டு வந்துடுவேன், ஊட்டி மலையில மட்டும் நான் போய் வச்சுட்டு வந்துருவேன், நமக்கு தடை இல்லாம தண்ணி கிடைச்சிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தது. ஆனா எனக்கு வசதி இல்லாம போயிடுச்சு, என்கிட்ட அதுக்கான அமௌண்ட் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்ட தகவல்கள் நமக்கு ஏகப்பட்டது இருக்கு. இதை தாண்டி மக்கள் வந்து சினிமா கவர்ச்சியின் பின்னாடி போகக்கூடாது அப்படின்றத அன்னைக்கு எம்ஜிஆர் எதிர்த்தும் சரி, இன்றைய காலகட்டத்தில் பழனி பாபா இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு பல்வேறுபட்ட மக்கள் வந்து எந்த மோகத்துல போய் அவரை பார்த்துட்டா போதும், என் புள்ள போனாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய ஒரு திரை மயக்கத்திலிருந்து வெளியே வரணும் மக்கள் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. அதை எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பேற்பட்ட இவரை வந்து ஒரு மதத்துக்கான சக்தியா மாத்தினதோ, ஒரு பயங்கரவாதியா சித்தரிச்சது வந்து ஒரு மிகவும் கேவலமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லலாம். சான்று இல்லாத ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லலாம் பழனி பாபா அவர்களை. ஏன்னா பயங்கரமா மக்கள் கருத்துக்களை மட்டும்தான் பேசினாரே தவிர, இது வரைக்கும் இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு, பல்வேறு இடத்துல குண்டு வச்சாரு அப்படின்னு சொல்லி எந்த பழனி பாபா செஞ்சாரு அப்படின்னு அவரால் ஒரு உசுறு போச்சு, அவரால் ஒரு ரத்த வெள்ளம் மிதஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சான்றும் கிடையாது. ஆனா அவர் மேல இந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும். சான்று இல்லாம ஒருத்த மேல குத்தம் வைக்கிறதும், சான்று இல்லாம ஒரு கோயிலை இடிக்கிறதும், சான்று இல்லாம ஒரு கோயிலை கட்டுறதும் இந்த கும்பலுக்கு ஒன்றும் பெரிய புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த பழனி பாபா. அப்பேற்பட்ட மகத்தான தலைவன் இந்த பழனி பாபா. பேர்பட்ட புரட்சியாளன் பொள்ளாச்சியில் 1997 தன்னுடைய நண்பன் பசவராஜ் ஜனபால் என்பவரை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஜீப்ல ஏறும் போது 6 பேர் கொண்ட கும்பலால குத்தி கொல்லப்பட்டாரு. 1950 பிறந்த பழனி பாபா அவர்கள் 1997 இவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது. அப்பேற்பட்ட பழனி பாபா இன்னைக்கு இருந்திருந்தா எப்படிப்பட்ட அரசியல் களமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.